பிளாக் க்ளோவரோட சீசன் 5 செகண்ட் எபிசோட்ல இருக்கும். அண்ட் இது எப்படி போகுது, எந்த மாட்டம் ஆரம்பிச்சிச்சு, எந்த மாட்டம் இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க, இந்த மாட்டம் எல்லா மேட்ரையுமே நம்ம எபிசோட் 1லயே காட்டியாச்சு. ஸோ அதை யாராச்சும் பார்க்காம இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியாது. ஸோ அதை செக் பண்ணுங்க. ஸோ வெல்கம் டு ஜிச் ஃபார்ம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளாக் க்ளோவரோட சீசன் 5 எபிசோட் 2ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாம் வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமாம், ஆஸ்தா எங்கடா? அவனா கொஞ்சம் ட்ரேடிங்கில் பிஸியாக இருக்கான்ப்பா. அவனை யார் இங்க கூப்பிட்டு இருக்கா? நான் முடிக்கிறேன்டா அவங்கள. ஆஸ்தா வச்சு அவனாச்சு. அப்படியா? அப்படின்னா ஓகே தான். ஏன்னா ஆஸ்தா ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இல்லை. ஏன்னா நான் உருவாக்குன இந்த மேஜிக் ஐட்டம் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நான் தெரியணும். ஆஸ்தாவில் அதை பண்ண முடியாது. ஸோ அதனால அவன் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருப்பா. எது இந்த மேஜிக் க்ளோத்தெல்லாம் எப்படிமா கரெக்டாக இருக்குமா இல்லை எப்படி? கவலைப்படாதீங்க, இவ பார்க்கறது ஒரு மார்க்கமாக இருப்பா. வேலைன்னு வந்துட்டு வெள்ளைக்காரி மாதிரி பயங்கரமான ஆளு. ஸோ இந்த கிளாத்தை நினச்சாலும் கவலைப்படாதீங்க, அவ சொன்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஓ கிராப், என்னையாண்டா கூத்து விட்டீங்க? அந்த கிங் இருக்கானே, 6 மாசம் ஜாலியா இருந்தேன்டா. இந்த மட்டும் ஒரு சாவரி மிஸ்க்கான என்ன அனுப்புவீங்க? ஐயோ அப்படிங்கிற மாதிரி இவ வேற பரபரப்பா இருப்பா. இந்த கிங்கு பையன் இருக்கால, நீ எந்த அளவுக்கு பவர்ஃபுல் நீ போய் காட்டுறான்னு சொல்லி இவன் இந்த மிஷினுக்கு அமுச்சு விட்டுருவான். எல்லாத்துக்கும் தெரியுமா டுபாக்கூருன்ட்டு, பட் அவனுக்கு தெரியாதா? மவனே, நீ ஏன்டா இந்த மட்டும் பெரியவங்க விஷயத்துல வந்து தலையிடுற? இந்த மிஷினு நீ ஏன் வந்த அப்படிங்கிற மட்டும் இவன் வேற ஒரு பகிட்டு. கவலைப்படாதப்பா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன் உயிரை கொடுத்து இந்த உலகத்தை காப்பாத்துறா மாத்தியா அப்படிங்கிற போட வச்சு செஞ்சுட்டு இருப்பானுங்க. ஆஸ்தா உண்மையிலேயே டயத்துக்கு வந்துருவானா? இல்ல அவன் கண்டிப்பா வந்துடுவான். அதை பத்தி எந்த கவலையும் படாதீங்க. வரத்துக்குள்ளேயே நான் வேலையை முடிக்கிறேன். எது நீனா? நீ எவன்டா சொன்னா? நான் முடிக்கிறேன். நீங்க 2 பேருமே கிடையாது, நாம முடிப்போம் அப்படின்னு சொல்லி சாடே மேஜிக்குள்ள என்டர் ஆக ஆரம்பிப்பானுங்க. அவனுங்க வந்துட்டானுங்க, மூஞ்ச காட்டிட்டானுங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருப்பானுங்க. அதாவது இந்த இது மாதிரி எப்படி சொல்றது, ரெவல்யூஷன் கிரியேட் பண்றாங்களா, சொந்த மாட்டேன் இவனுங்க. டேய் டாக்டரேடு, நல்லா கேட்டுக்கோங்கடா. நீங்க 17 வருஷத்துக்கு முன்னாடி எங்க லார்டை கொன்னீங்க, எங்க கிங்க கொன்னீங்க, அதோட எங்க மக்களே அடிமையா வேற வச்சிருக்கீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க பண்ண நாங்க மன்னிக்கவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டோம். எங்களால உங்களை கொல்ல முடியாது, பட் எங்களால உங்களை தடுக்க முடியும். நாங்க சாகர வரைக்கும் சண்டை போடுவோம். நாங்க என்னைக்குமே உன்னை அரசரா ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த பகுட்டு இவங்க ஒரு பகுட்டு வர இவங்களுமே வருவானுங்க. இங்க பாருங்க, எல்லாருமே பிளான் கூட ஸ்டிக் ஆகிருங்க, யாருமே மிஸ் ஆகக்கூடாது. எது நீ வந்து இங்க அண்டர் கவரா ஒர்க் பண்றியா? அது இல்லாம அந்த ரெசிஸ்டன்ஸ் டீம் கூட ஒரு இதா இருக்கியா? இந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்றது கொஞ்சம் இதா இருக்கு, நான் ரெவல்யூஷன் சொல்றேன் ஓகேவா? இந்த ரெவல்யூஷன் டீம் கூட இதா இருக்கியா? ஆமா, எனக்கு என்னமோ உங்க ரெவல்யூஷன் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலுமே உங்க பவர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒன்றும் கிடையாது, நாங்க க்ளோவர்ல இருந்து அட்டாக் பண்ண போறோம், அந்த சமயத்துல நீங்க கொஞ்சம் எதிர்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மட்டும் பேசியிருப்பான். நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். அது மட்டும் கிடையாது, இந்த தடவை பிரின்ஸ் யூனவா நாங்க எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகும். நாங்க டிவர்ஷனை கிரியேட் பண்றோம், அதுக்குள்ள நீங்க வேலையை முடிச்சிருங்க அப்படிங்கிற மட்டும் இவங்களுக்குள்ள இந்த பிளான் போயிட்டு இருக்கும் போல இருக்கு. என்ன என்ன நிலைமை சேக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த உள்ளார ஒரு டீமன் இருந்துச்சுல, அது எந்திரிச்சு வரும். இது இதுவா? இது ஏன்சன் டீமனாச்சு, அடங்குய்யால இதே விட கிளப்பி விட்டதுங்கிற மாதிரி மக்களுக்கு அள்ளு விட்டுட்டு இருக்கோம். உங்களோட பயங்கரமான ஒரு பவரை பாக்குறப்ப உங்க சென்டிமெண்ட் கிண்டிமெண்ட்லாம் ஒண்ணுமே ஒர்க் ஆகாது. நீங்க எவ்வளவு கான்ல இருந்தாலும் அது வேலைக்கே ஆகாது. நீங்களாம் அந்த எலிடா, இந்த கோட்டைக்குள்ள பூந்த எலி மாதிரி. ஆனா என்ன, நீங்க இந்த மாட்டை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இந்த கிளி போத்து நடக்கிறப்ப பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைச்சு கூட பாக்கல. என்ன பிரயோஜனம்? அதுக்காக தான்டா இவனை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எல்லாரும் செத்தீங்கடா, இந்த டீமன் எழுதி கொன்றும். அண்ட் நீங்க என்ன சொன்னீங்க, இந்த ஸ்பேடு கிங்டத்தோட இவங்களா? கண்டிப்பா கிடையாது. இந்த ஸ்பேடு கிங்டத்தோட மக்கள் அப்படிங்கிறவனுங்க கண்டிப்பா ஸ்ட்ராங்கடா தான் இருப்பானுங்க. நீங்க அந்த லிஸ்ட்லயே கிடையாதுடா, சாவுங்கடா அப்படிங்கிற மட்டும் இவனை எடுத்து விட்டுருவான். இந்த அளவுக்கு பயங்கரமான மேஜிக்கா? இப்ப அவுட் சைட்ல நம்ம போய் பார்க்கணும் இல்லையா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மட்டும் நம்ம வெறுமையிலேன்னு கேட்பான். அதெல்லாம் மேட்டரே கிடையாது, அதெல்லாம் நடக்கிறபடி நடக்கும் வாங்க அப்படிங்கிற மட்டும் இவன் பாட்டு அசால்ட்டா போவான். இங்க மட்டான்னு அந்த டீமனுக்கு உழுங்குபானுங்க. ஆஹா வந்துட்டா, சரியான மேட்ச்டாங்கிற மட்டும் இந்த பகுட்டு மெல்லியானா ஒரு பகுட்டு. இந்த பகுட்டு இவங்களுக்குலாம் அள்ளு விட்டு சாக்காய் என்ன ஆவாங்கன்னு தெரியாது, பயங்கரமா இருக்கும். இந்த கிளிபோத்துன்ற ரிச்சுவல் எப்படி நடக்கும்னா, ஒரு லார்ஜ் சர்க்கிள் மட்டும் ஒன்று இருக்குமா ஓகேவா? அதில் பவர் ஃபங்க்ஷன் வச்சு தான் முடிவு பண்ணுவானுங்க. எப்படின்னா 3 சைடு 3 டீமன் இருக்கும். சென்ட்ரல் பார்த்தோம்னா அந்த கீன்னு சொல்லப்படுற வெஞ்சன்ஸும் யாமி, இந்த 2 பேரையும் வச்சு தான் பண்ணுவானுங்க. இந்த டாக்டர் இந்த மாதிரி பண்றப்ப எவனாச்சும் ஒருத்தனையோ இல்லை அந்த 3 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணாலோ அப்படி இல்லைன்னா அவங்களை கொண்டோம் அப்படின்னா அந்த ரிச்சுவல் நடக்காது. ஸோ இதுதான் முக்கியமான பிளானு. கேட்கலாம், எதுக்காக இதை ஆஸ்தா வச்சு கூட பண்ணலாமே, அவன் ஆன்டி மேஜிக் ஒர்க் ஆகுமேனு நீங்க கேட்கலாம். பட் ப்ராப்ளம் என்னன்னா, அது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாது.
அது அந்த கிளிப்போத்துன்ற அந்த ரிச்சுவலை பிரேக் பண்ற மாட்டாயிரும். அதாவது நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா பிரேக் பண்ற மாட்டாயிரும். அது நம்ம வெஞ்சன்ஸுக்கும் யாமைக்கு பெரிய ஆபத்தா கூட முடியலாம். அதுக்காக தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். 3 டீமா பிரிவோம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் போய் அந்த டாக்டரேட் கும்பலை தடுங்க. நீங்க போறதுக்கு முன்னாடியே சில பேரை பார்க்கலாம். ஒருவேளை நீங்க அந்த சில பேர் பார்க்கறதுக்கு முன்னாடி கூட டாக்டரேட்டை நீங்க மீட் பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா பீட் பண்ணுங்க. நீங்க ஒரு டிக்காயும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பட்டு இவங்க பிளான் வச்சிருப்பானுங்க. அதே சமயம் மெர்லியோனை அவ்வளோ பவர் வச்சு குத்தியும் இந்த ஏன்சியன்ட் டீமனுக்கு ஒண்ணுமே இருக்காது. எனக்கு முன்னாடியே தெரியும் என்னோட மேஜிக் சில நேரத்தில் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத நான் முன்னாடியே கத்துக்கிட்டேன். யாரா நீ யாருன்னே தெரியாது, நீ வந்து நிக்கிற. ஐயா ஒண்ணும் கிடையாது, வெளியில சொன்ன மாதிரி தான் இருக்கீங்க, கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓ, யாமியும் வெஞ்சன்ஸும் கிட்னாப் பண்ணிட்டாங்களா? அவங்க கிடக்குறாங்க வெத்து வெட்டு. ஆனா அதை கிட்னாப் பண்ணான் பத்தியா, அவன் மாட்டுவான்டா. கவலைப்படாதீங்க, அவங்களோட முக்கியமான ஒரு வேலை இருக்கு. உங்களுக்கு ஏத்த மாட்ட ஒருத்தர் இருக்கான், அவன் கரெக்டா தான் சொல்லியிருக்கான். எனக்கு ஏத்த மாட்ட இருக்கான். இருந்தாலும் இதுவே எனக்கு போதும், இது என்ன ஸ்ட்ராங்கரா மாத்தும். நான் ஸ்டில் ஸ்ட்ராங்கரா மாறணும்னு சொல்லி பிளே மேஜிக் எல்ஃபை இன்கார்னேட்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுவான் பாருங்க, பயங்கரமா இருக்கும். நான் கண்டிப்பா இந்த லெஜெண்ட் டிஃபீட் பண்ணுவேன். என்னது இந்த அளவுக்கான மேஜிக்கா? அவளோட மானாவியே அவளோட பாடி ஆர்மர் மட்டும் யூஸ் பண்றாங்கிறப்ப ஓடி போயிட்டு இருக்கப்போ அவன் கையை விட்டு தடுக்கலான்னு வருவானா? நீ என்னை நக்கவா பாக்குறேன்னு சொல்லி அவன் கை ஓட்டைகளை பூந்து கை மேலேயே நடந்து ஓங்கி போய் மட்டார்னு ஒரு குத்து இழுத்து குத்துன குத்துக்கு போன தடவை மூஞ்சில மட்டும் தானே ஃபயர் தெரிச்சிச்சு, உடம்பு முழுக்க ஃபயரா இருக்கும். அவன் கத்துறப்ப இனிமேட்டு எந்திரிக்க கூடாது மவுன மாட்டினடி, இந்த தடவை எனக்கு சம்பவம் அப்படிங்கிற மாதிரி கான்ல கிடப்பா. அதே சமயம் நம்ம டாக்டரேட் கும்பலை இந்த 3 டீமுமே கண்டுபிடிச்சிருவானுங்க. எது நீ செத்து போயிட்டியே, நீ எப்படா? எங்க கேப்டன் வந்து எங்களுக்கு உயிர் கொடுத்தாரு, நீ டிஃபீட் பண்ணக்கு அப்புறமே இதை பண்ணிருக்காரு, கண்டிப்பா அவரை திரும்ப பெற்றுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கூட அவன் காத்து மட்டும் அவனை விட்டுட்டு இருப்பான். அதாவது ஸ்பியர் அந்த மட்டும் ஒன்று விடுவான். ஜனானோட எபிலிட்டி அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். போன் மேஜிக்க ஆப்சுவல் டிஃபென்ஸா யூஸ் பண்றான். அது உடைக்கவே முடியாது, உடைச்சாலுமே வேக வேகமா ரீஜெனரேட் ஆகிட்டு இருக்கும். ஏதாச்சும் பிசிக்கல் அட்டாக் பண்ணி உள்ளார உடைக்கணும்னு நினைச்சோம்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். டேய் நீ ரொம்ப முட்டா பேசு, ஏன்னா நான் உன்னை தோக்கடிச்சக்கு அப்புறம் நீ கம்முன்னு வீட்டுல உட்காந்துருந்தீங்கன்னா கொஞ்ச நாளாச்சும் உயிரோட இருந்திருப்ப. ஆனா இங்க இருந்து மாட்டிக்கிட்டியே தம்பி. ஓ நீதானா அவன்? நான் வெளியில போனப்ப ஏதோ சம்பவத்தை செஞ்சு விட்டியாமே. ஆனா நான் இல்லாதப்ப பண்ணதை நான் இருக்கிறப்ப பண்ண முடியாது. இந்த தடவை அவனை மாட்டினடான்னு சொல்லி இவன் ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த ஸ்பெஷல் மேஜிக் அப்படிங்கிறது அது இருக்கிற சைட்ல இருக்க மானாவியே ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்குது. இது வந்து ஆப்னட்டோட ஸ்பெல்லுக்கு ஒரு பிளாக் மட்டும் யூஸ் ஆகுது. ஒருவேளை நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், இந்த உலகத்தோட மிகப்பெரிய முக்கியமான ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்றவனா நீ தான் இருந்திருப்ப. எது அப்படியா? இந்த மட்டும் என் தலைகுறைவா பேசி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு புரியுது உன் மேஜிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரியுது. ஆனா உனக்கு ஒன்று புரியல போல இருக்கு. ஒரு மேஜிக் ஆல்ரெடி இருக்கிற இடத்துல இன்னொரு ஸ்பெஷல் மேஜிக் எடுக்காது அப்படின்னு சொல்லி இவனோட ஸ்பெஷல் மேஜிக்கை காட்டுவானுங்க பாருங்க. ஆக்சுவலா அந்த ரூம் முழுக்கவே இவன் இப்படி போட்டு வச்சிருப்பான். வேற வழியே கிடையாது. ஏன்னா ஸ்பெஷல் மேஜிக்குள்ளார ஸ்பெஷல் மேஜிக் இன்னொருத்தர் யூஸ் பண்ணாருன்னா கண்டிப்பா அது வீக்காக தான் இருக்குது. டே உங்களை நினைச்சா எனக்கு பாவமா இருக்குடா. ஏன்னா நீனும் உன் கேப்டன் மாதிரிதான், அவனுக்கு எப்படி இந்த ட்ரைடு அது இது அப்படிங்கிற மாதிரி இருந்தா அவன் தோத்து போனானோ அது உனக்குள்ள நிறையாவே இருக்குது. நீ சிங்கிள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே உன் கதையை முடிக்கிறேன். பெல் வெளியில வா. டேய் லூசுப்பாயில, இந்த மாட்டை எவனுமே எங்களுக்கு பண்ணது கிடையாது. யூனோ கண்டிப்பா நீ இந்த தடவை தோக்கடிக்கும். அந்த கிரவுண்ட் இந்த தடவை கம்ப்ளீட் ஆயிருக்கும், ஃபுல் ஃபார்ம்ல இருக்கும். நீ தோக்கடிச்சது ரொம்ப நாள் நினைக்காது மாவனே, இந்த தடவை நீ காலி அப்படிங்கிற மாதிரி என்னால நம்பவே முடியல. ஆப்சல்யூட் ஸ்பேஸ்க்குள்ளார, அதாவது நான் கிரியேட் பண்ண இந்த மானா சோனுக்குள்ளார நான் தான் எல்லா கண்ட்ரோலுமே எடுத்துருக்கணும். ஆனா அதே இவன் ஒரு கண்ட்ரோலா எடுத்துக்கிட்டான். இவன் என்னோட கிரேட்டஸ்ட் பவரா இருக்கான். ஏன்னா இவன் மானாவால லவ் பண்ண படுறான். அப்படிங்கிறப்ப என்ன சொன்ன? ஒரே ஒரு ஸ்டெப்பு போதும் அதுக்குள்ளே நீ காலி ஆயிடுவேன்னு சொன்னியா? அப்படியா சொன்ன? பார்க்கவே உன்னை பாவமா இருக்குடா. ஏன்னா நீ பேசின பேச்சுக்கு கொஞ்ச நேரமாச்சும் இருந்திருக்கணும். எதுக்காக எப்படி பேசுறாங்கன்னு பார்த்தா போன் மேஜிக் ஆச்சு அந்த மேஜிக் ஆச்சுன்ற மட்டும் அதெல்லாம் உடஞ்சி தெரிக்க ஜெனானோட ஹார்ட்ல அவ்வளோ பெரிய ஓட்டை விழுந்திருக்கும். ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல யூனோ எவ்வளோத்தையும் பண்ணியிருப்பான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். ஸோ யா லவ் யூ guys so much.